Exercise 1.7 first sum. Solve the following system of homogeneous equation. Homogeneous equation அப்படினா ஈக்குவேஷன்ல ஈக்குவல் டுக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட் பதிலா 0 இருக்கும். மற்றது எல்லாமே போன எக்ஸசைஸ் மாதிரி தான். ஆனா போன எக்ஸசைஸ்ல கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் இருக்கும். இதுல வந்து ட்ரிவியல் நான் ட்ரிவியல் இருக்கும். ஃபர்ஸ்ட் சம் 3x + 2y + 7z = 0, 4x - 3y - 2z = 0, 5x + 9y + 23z = 0. ஃபர்ஸ்ட் நம்ம ax = b இந்த மெத்தட்ல எழுதிக்கிறோம். aங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xyz, xங்கிறது xyz = bங்கிறது 0. a, b ன்னு எழுதிக்கிறோம். aயும் bயும் சேர்த்து எழுதிக்கிறோம். இதுக்கு அப்புறம் நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் கண்டுபிடிக்கனா ரோ ரிடக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அப்போ 4, 5, 9 இந்த மூணு நம்பர் நம்ம 0 ஆக்கணும். r2 becomes 3r2 - 4r1. 3 × 4 12 - 4 × 3 12. 12 - 12 0. அப்போ 0 - 17 - 34 0. r3 becomes 3r3 - 5r1. 3 × 5 15 - 5 × 3 15. 15 - 15 0, 17, 34 0. இதுக்கப்புறம் இந்த 17 மட்டும் நம்ம 0 ஆக்கணும். எப்படி 0 ஆக்கலாம்? r3 becomes r3 + r2. ப்ளஸ் பண்ணாலே இது 0 ஆயிரும். r3 becomes r3 + r2. அப்போ 0 0 0 0. இப்போ நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரோ ஆஃப் a = 2, ரோ ஆஃப் a, b = 2. அதாவது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். ரெண்டுமே ஈக்குவல் டு 2னால அது நான் ட்ரிவியல் சொல்யூஷன், அதாவது கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அர்த்தம். இப்போ ரெண்டுமே ஈக்குவல் டு 3 இருந்ததுன்னா அது ட்ரிவியல் சொல்யூஷன், கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன். இப்போ ட்ரிவியல் சொல்யூஷனாக இருந்தனா எக்ஸ் ஒய் இசட் மூணுமே ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இது நான் ட்ரிவியல் சொல்யூஷனால் எக்ஸ் ஒய் இசட் மூணுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம ஈக்குவேஷனாக எழுதிக்கிறோம். 3x + 2y + 7z = 0 ஃபஸ்ட் ஈக்குவேஷன், -17y - 34z = 0 செகண்ட் ஈக்குவேஷன். மூணாவது ஈக்குவேஷன் நமக்கு வராது, ஏன்னா எல்லாமே 0. அதனால நம்ம z = kன்னு எடுத்துக்கிறோம். k belongs to rன்னு எடுத்துக்கிறோம். rங்கிறது ரியல் நம்பர். இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் போடுறோம். இப்போ -17y - 34z பதிலாக k = 0. இப்போ -17y = 34k. அப்போ y = 34k / -17 கேன்சல் பண்ணால் -2k. இப்போ y-ஓட வேல்யூ -2k. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறோம். 3x + 2y இருக்குது. 2 × yக்கு பதிலாக -2k ப்ளஸ் 7z இருக்குது. 7k = 0. அப்புறம் 3x - இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 2 × -2 -4k ப்ளஸ் 7k = 0. இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா 3k. இப்போ 3x + 3k = 0. 3x = இந்த ப்ளஸ் 3k இங்கே வரும்போது -3k. ஸோ 3x = -3k. x = 3 3 கேன்சல் ஆயிரும் -k. x = -k, y = -2k, z = k. இல்லை k belongs to r. இதான் ஆன்சர். செகண்ட் சம் 2x + 3y - z = 0, x - y - 2z = 0, 3x + y + 3z = 0. ax = b இந்த மெத்தடில் இருக்கும். aங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xyz, xங்கிறது xyz = bங்கிறது 0. a, bன்னு எழுதிக்கிறோம். aயும் bயும் சேர்த்து எழுதிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். அதனால ரோ ரிடக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் 1 இருந்தால் ஈஸியாக இருக்கும். அதனால் r1யும் r2யும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ செகண்ட் ரோவில் உள்ளது ஃபஸ்ட் ரோக்கு வந்துடும், ஃபஸ்ட் ரோவில் உள்ளது செகண்ட் ரோக்கு வந்துடும். அப்புறம் 2, 3, 1 இந்த மூணு நம்பர் நம்ம 0 ஆக்கணும். அப்போ r2 becomes r2 - 2r1. 2 - 2 × 1 2, 2 - 2 0. அப்போ 0, 5, 3 0ன்னு வந்துடும். r3 becomes r3 - 3r1. 3 - 3 × 1 3, 3 - 3 0. அப்போ 0, 4, 9 0ன்னு வந்துடும். அப்புறம் இந்த 4 மட்டும் நம்ம 0 ஆக்கணும். இப்போ r3 becomes 5r3 - 4r2ன்னு போடுவோம். இப்போ 5 × 4 20, -4 × 5 20, 20 - 20 0. இப்போ 0 0 33 0ன்னு வந்துடும். அப்புறம் நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரோ ஆஃப் a = 3, ரோ ஆஃப் a, b = 3, அதாவது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். ரெண்டுமே ஈக்குவல் டு 3ன்னு வந்தனால இது ட்ரிவியல் சொல்யூஷன். ட்ரிவியல் சொல்யூஷனா x = 0, y = 0, z = 0. இதான் ஆன்சர்.